மாண்புமிகு வள்ளல் மீடியா நேயர்களே, மாண்புமிகு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சிருக்கு. அதை இப்போ மாண்புமிகு பாரிசாலனுடைய பார்வையில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். உங்களுக்கு என்னங்க மாண்பை காட்டக்கூடாதா? ஒரு தீமாட்டிக்கா என்னங்க ஏங்க அப்படி தானேங்க இருந்துச்சு பட்ஜெட்டு. ஆனால் 3 மணி நேரங்கிறது பெரிய டைமுங்க. ஆமாம், ஆல்மோஸ்ட் ஜனநாயகன் படத்தோட 3 மணி நேரம் செவுத்தை பார்க்கறது, ரூஃபை பார்க்கறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். நான் பனையூரில் எப்படி இருந்தேன். ஸோ பட்ஜெட் வந்து தாக்கல் செய்திருக்கிறார்கள். இப்போ நிறையா கான்ட்ரவர்சி, நிறையா எதிர்ப்புகள், நிறையா அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைய இடத்துல நடைமுறைப்படுத்தாமல் போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில திட்டங்களுக்கு வந்து புதிய மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள். வெற்றிகரமான மாற்றங்கள் பல மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த பட்ஜெட்டை வந்து ஒரு நடுநிலைத்தன்மையோட நம்ம பார்க்கலாம், உள்ள பூந்து போயிடுவோம். ஸோ கொஞ்சம் நமக்கு நான் டக்குன்னு மறக்குதுங்கிறதுக்காக சில பேப்பர்ஸ் வச்சிருக்கேன். என்ன பாரி வேற ஏதோ பேப்பர்லாம் வச்சு எடுத்துட்டு வரீங்க? வேற என்னங்க பண்றது? நீங்களும் அவரை மாதிரியே மாறிட்டீங்க. இல்லைங்க, எத்தனாயிரம் கோடி என்னங்கிறதுலாம் நமக்கு ரெஃபரன்ஸ் பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக வச்சிருக்கேன். ஸோ இது தொடங்குறதுக்கு முன்னாடி 2 திராவிட கட்சிகள், திமுக அதிமுக, ரொம்ப நாள் போட்ட பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஒரு புதிய கட்சி போட்ட முதல் பட்ஜெட். அப்படிலாம் இல்லை, அவங்க போட்ட அதே பட்ஜெட் தான். இது பேர் மட்டும் தான் மாறி இருக்கு. பேருக்காக நானும் ஏதோ ஒன்று சொன்னேங்க. ஸோ பேசிக்காக என்னென்னா, டிவிகேவுடைய பட்ஜெட்டில் வந்து பெரிய அளவு ஒரு ரெவல்யூஷனரி மாற்றங்கள்லாம் எதுவும் தென்படலை. மாறாக இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசுகளுடைய செயல் திட்டங்கள், நலத்திட்டங்கள், இலவச திட்டங்கள் எவ்வாறு இருக்குமோ அதை ஒத்து தான் இந்த டிவிகே கவர்மெண்ட்டோடைய நலத்திட்டங்களும் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்துட்டு டிவிகே கவர்மெண்ட்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி இந்த டிஎம்கே, இதுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம்கே ஆட்சிகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஆட்சியாக தான் இருக்க போகுது. அதாவது ஆல் 5 இயர்ஸ். ஆமாம், அடுத்த 5 வருஷத்துக்கு அப்படி தான் வந்து நான் சொல்லலை, பேப்பர் சொல்லுது. ஸோ பேசிக்காக என்னென்னா, இவர்கள் ஒரு புதிய மாற்றமோ இல்லை புதிய பொருளாதார கொள்கையோ இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருளாதார கட்டமைப்பையோ இவர்கள் உருவாக்க போகிறதில்ல. இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய க்ரோத் இண்டெக்ஸ் எப்படி போயிட்டுருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லேயே தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அப்படியே புரட்டி போடக்கூடிய புரட்சி மாற்றம்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. வெற்றிகரமான மாற்றங்கள்ங்கிறது பேரல் அளவில் மட்டும்தான் இருக்கே ஒழிய பட்ஜெட்டை ஒதுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு டிஎம்கே பட்ஜெட் எப்படி இருக்குமோ, ஒரு ஏடிஎம்கே பட்ஜெட் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குது. அதிகமாக கடன் தான் வாங்க போகிறாங்க. கடன் வந்து நமக்கு சுமை குறைய போகிறதில்ல. கடன் சுமையை குறைப்பதற்கான எந்த நலத்திட்டமும் இல்லை. ஸோ திரும்ப நம்ம காசு வாங்கி பேசிக்காக என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது, இந்த கடனை வந்து அடைக்கணுங்கிற எண்ணத்தில் நீங்கள் எதாவது செயல்படணும். அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். கரெக்டாக? இல்லை, கடன் இருக்குது இருந்தாலும் நமக்கு செலவும் அதிகமாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்குவோன்னு நீங்கள் நினச்சா உங்களை எப்படி என்ன சொல்லுவாங்க, தேராத கேஸும்பாங்கல்ல. ஸோ தமிழ்நாடும் அப்படி ஒரு இடமா போயிருமோங்கிற ஒரு வருத்தமும் வேதனையும் தான் இந்த பட்ஜெட்டை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஏற்படுது. ஸோ பொருளாதாரத்தை பெருக்குவதற்கான வழிமுறைகள் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து பெரிய அளவு முன்வைக்கப்படலை. இருக்கிறத அப்படியே மேனேஜ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளும், ரெண்டாவது இருக்கக்கூடிய கடன் சுமையின் காரணமாக இவர்கள் தேர்தல் காலகட்டத்தில் கொடுத்த வாக்குறுதிகளில் பல வாக்குறுதிகள், இந்த அளவுக்கு பல வாக்குறுதிகளை இவங்க கைவிடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. மேபி அடுத்த வருஷம் பட்ஜெட்டில் ஏதாவது அவங்க அதை கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த வருஷம் பட்ஜெட்டில் வந்துட்டு அவங்களோட மிக முக்கியமான சில வாக்குறுதிகள், ரொம்ப கேட்சியான ஐகானிக்கான சில வாக்குறுதிகளும் கூட அவங்க நிறைவேற்றாமல் போயிருக்காங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பேசிக்கான. தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு பாத்ரூம்குள்ளே குளிக்க போயிருக்கணும். ஆமாம், தண்ணி இல்லை அப்படின்னா மோட்டர் போடணும், மோட்டரும் இங்கே இல்லையே, அதான் பிரச்சனை. ஸோ பேசிக்காக என்னென்னா இதுதான் நடந்திருக்கு. அவர்களுடைய வாக்குறுதிகள் பல இடங்களில் அவங்க மிஸ் பண்ணது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் தான், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ பட் இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொன்றா உள்ளே போயிடலாம். ரைட். ஸோ முதல்ல வந்துட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ 1000 கோடிகளை வந்து இவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 44,500 கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய தொகை தான். பட் கம்பேரிட்டிவ்லி டிஎம்கேவோட கொஞ்சம் கம்மியாக தான் ஒதுக்கியிருக்காங்க. ரொம்ப இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு ஒரு விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஒதுக்குன அதே தொகை தான் நாங்களும் ஒதுக்கியிருக்கோம். பட் அவங்க நடுவில் வந்து இடைக்கால பட்ஜெட்டுன்னு போட்டு அவங்க எக்ஸ்ட்ரா 600 கோடியை வந்து கொண்டு வந்து போட்டதுனால, சாரி, நடுவில் ஒரு 6000 கோடியை வந்து இடைக்கால பட்ஜெட்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து அதான் பேசிக்காக என்னென்னா, அவங்க வந்து முறைகேடாக செய்வாங்க, நாங்கள் முறைகேடாக செய்ய மாட்டோம், அதனால் இந்த பட்ஜெட்டே எங்களுக்கு போதுமானது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ பட் பேசிக்காக வந்துட்டு கல்விக்கான எஜுகேஷ்னல் பட்ஜெட் இந்த முறை எந்த முறையும் இல்லாமல் கம்மியாக இருக்குது. எப்போவுமே ஒவ்வொரு முறையும் எஜுகேஷனல் பட்ஜெட் வந்து ஒவ்வொரு ஆட்சிக்கும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும், ஒவ்வொரு ஆண்டுக்கும் அதிகரிச்சுட்டு தான் போகும். இந்த முறை வந்து இவங்களோட இதில் வந்துட்டு கம்மியான பட்ஜெட் போட்டிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க நடைமுறைப்படுத்தி காட்டுவாங்கன்னு தெரியல. அப்புறம் இன்னொன்று உங்களுக்கே தெரியும், நம்ம ஊரில் வந்து லஞ்சம், ஊழல் மற்றும் சில பல விஷயங்கள்லாம் இருக்குது.
இவைகள் எல்லாத்தையும் ஒழிச்சிங்கனாவே நம்ம பட்ஜெட்டை வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக கையாளலாம். ஸோ டிவிகே கவர்மெண்ட் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைத்தாலே போதுமான அளவுக்கு அவங்க பட்ஜெட்டை பயன்படுத்த முடியும். ஸோ அவங்க சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. பட் அதை அவங்க கரெக்டாக செய்வாங்களா? உண்மையாகவே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊழல், லஞ்சம், அதுக்கப்புறம் கையூடுகள் இது எல்லாத்தையும் அவங்க வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து இந்த பட்ஜெட்டை வந்து எஃபெக்டிவாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களாங்கிறது அவங்களுடைய செயல்பாடுகளை வைத்து தான் நம்ம பார்க்க முடியும். பட் இந்த முறை கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் ரூரல் டெவலப்மெண்ட், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 கோடி 39,000 சொச்ச கோடிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் கவர்மெண்ட், போன கவர்மெண்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்ல எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக தெரியல. போன வருஷம் இருக்கக்கூடிய அதே பட்ஜெட்டை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பட்டி டிங்கரிங்கில் பண்ணுறதுல பேர் மாற்றங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம சொல்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீர், அப்புறம் முனிசிபல் டிபார்ட்மெண்ட் இதோடைய வளர்ச்சி இந்த எடுக்கிறது போகிறது, நார்மலாக நகர்ப்புற வளர்ச்சிகள் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதுவும் சொல்வது போலயே போன ஆட்சியுடைய நீட்சியாக தான் பார்க்கப்படும். அப்புறம் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், இப்போ இதெல்லாம் நான் சொன்னால் டிபார்ட்மெண்ட் வைஸ் சொல்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்கீமையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸே அவங்க ஒதுக்கி இருக்கிறத நம்ம ஒரு சொல்கிறோம். ஸோ ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 23,000 கோடிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஹைவே, மைனர் போர்ட்ஸு, அதாவது துறைமுகங்கள் மற்றும் உங்களுக்கு தெரியும் ரோடு இதெல்லாம் ஹைவே போடுறது, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 21,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. மோரார்லெஸ் இதெல்லாம் வந்துட்டு எப்பவுமே தமிழக அரசு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் தான். இது போட்டே ஆகணுன்ற மாதிரியான பட்ஜெட். ஆமாம், இது பட்ஜெட்னா என்ன பண்ணுவாங்களோ அதுதான் இது. ஸோ முன்ன பின்ன ஒரு சில 100 கோடிகள், ஒரு சில 100 கோடிகள் கம்மியாக, இப்படி தான் வேரியேஷன்ஸ் இருக்குது. ரொம்ப பெரிய வேரியேஷன் இல்லை. எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு 15,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் வெல்ஃபேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஃபுட்டு கன்சியூமர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 15,000 ஏன்னா 15 அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறல இப்போ எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இப்போ 15,800, அக்ரிகல்ச்சருக்கு வந்து 14,900. அப்போ நீங்கள் மிஞ்சி பண்ண 100 கோடி 150 கோடி தான் வேரியேஷனில் ஒவ்வொரு துறைக்குமே வந்திருக்கு. இங்கேருந்து எடுத்து அங்கே போடு, அங்கேருந்து அப்படி தான் போட்டுருக்காங்க. ஃபுட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷனுக்கும் வந்துட்டு 14,800. இந்த இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புதிய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான ஊரில் வந்து இப்போ விவசாய பொருட்களை பாதுகாக்க வைக்கக்கூடிய அந்த மண்டிகள் இதெல்லாத்தையும் கிடங்குகள், இதை வந்து ரெஃப்ரிஜிரேட்டட் குளிரூட்டப்பட்ட கிடங்குகள் இதெல்லாம் நாங்கள் வந்து புதுசாக அமைப்போம் அப்படின்னு சொல்லி இதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் அந்த செக்யூரிட்டி, ஃபுட் செக்யூரிட்டிக்காக. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பஸ்ஸு இது, அதுக்கப்புறம் இலவச டிக்கெட்ஸு, லொட்டலோஸ்க்கு இது எல்லாமே இதுக்கு ஒரு 13,500 கோடி. அப்புறம் பெண்களுக்கு வந்து சோசியல் வெல்ஃபேருக்கும் பெண்களுக்கும் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி, அதாவது 9,800 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம பிரித்து பார்த்தோம்னா இதுதான் பேசிக்காக இருக்கிறது. இது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிஎம்கேக்கும் இவங்களுக்கும் இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கும் இவங்களுக்கும் எந்த அளவு பெருசாக டிஃப்ரென்ஸ்னா பெரிய அளவுலாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒரு மிஞ்சி போனால் 100-200 கோடிகளுடைய அந்த வேரியேஷனில் தான் ஒன்றும் அதிகமாக இல்லை கொஞ்சம் குறைச்சி இந்த மாதிரி தான் போயிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இவரோட ஆட்சி என்பது முன்னாள் டிஎம்கே வந்து அதோடைய நிதிநிலை அறிக்கைகள் எவ்வாறு இருக்குமோ கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ வந்துட்டு மேஜர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் மிக முக்கியமான, நம்ம எல்லாத்துக்கும் உள்ளே போக முடியாது, டைம் பத்தாதுன்னு வைங்களேன். ஏன்னா 3 மணி நேரம் அவங்க பேசி தான் ஆகணும். அவங்க பேசுகிறாங்க. நம்ம வந்து பார்வையாளர்களுக்கு ரொம்ப மேலோட்டமாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம், டீட்டெயிலாக போகல உள்ள. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நலத்திட்டங்கள் சிலது அறிவிச்சிருக்காங்க, சிலது வந்து ப்ராமிஸ் பண்ண நலத்திட்டங்கள் வந்து கொடுக்கவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கப்படுற நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம நார்மலாக கொடுக்குறது. வெற்றி மடிக்கணினி திட்டம் புதிய திட்டங்க. மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கணுங்கிற ஒரு திட்டம் வந்து இது எந்த நாட்டில், தமிழ்நாட்டில் தானே? ஆமாம், சாரி, மடிக்கணினா மடியில் வைப்பாங்களே அந்த கணினி தானே? லேப்டாப். ரைட். இல்லைங்க, புதுசாக இருக்கட்டுமே, நானும் ஏதோ புதுசாக கேட்டேன். ஸோ லேப்டாப் தான் அந்த மடிக்கணினி திட்டம் வந்து உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் கொடுத்து கொண்டு தான் இருந்தார்கள். ஸ்டாலினோட ஃபோட்டோலாம் போட்டு வந்துச்சு. அந்த ஃபோட்டோவுக்குலாம் கெரோசின் ஊற்றிலாம் அழிச்சிக்கிட்டு இருந்தானுங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு மடிக்கணினி அநேகமாக விஜய் அவர்கள் அந்த சிரிக்கிற ஃபோட்டோ போட்டு வரும். பூட் ஸ்கிரீன் போடும்போது ஆன் பண்ணும்போது அது எல்லோல அப்படின்னு வரும். வெற்றின்னு சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மடிக்கணினி திட்டத்திற்கு பெயர் மாற்றம் செய்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு மடிக்கணினி திட்டம்னு போட்டிருக்காங்க.
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு மடிக்கணினிக்கு கொடுக்கறது. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து கொடுக்க போறாங்க போல. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா 2000 கோடி. அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சின்ன வேரியேஷன் ஒவ்வொரு இதுலயும் பண்ணிருக்காங்க. அதாவது எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள்ல ஒரு சின்ன கூட்டுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎம்கேவோட நலத்திட்டங்களை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க சில இடங்கள்ல என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் இந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கு டிஜிட்டல் சொல்லிக் கொடுக்குறது இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லாம் பிட்டெல்லாம் ஆட் பண்ணி வந்து 2000 கோடி வந்து இந்த மடிக்கணினிக்குன்னு சொல்லி ஒதுக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் விஜய் அவர்களுடைய ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் நலத்திட்டமாக இருக்கக்கூடிய அண்ணன் சீர். இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களோட தேர்தல் அறிக்கையிலுமே சொல்லியிருந்ததா அவங்க. ஸோ அவங்களுடைய ஒரு ப்ராமிஸை வந்து இதில் நிறைவேற்றுறாங்கன்னு நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன? ஸோ அண்ணன் சீர் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமாற பொண்ணுங்களுக்கு வந்து திருமண பரிசு அது வந்து என்னென்னா தங்க காசும் இதுவும் கொடுக்குறாங்க, பட்டுப்புடவையும் கொடுக்குறாங்க. அந்த பட்டுப்புடவை வந்து 5000 ரூபாய்க்கு மதிக்கத்தக்க பட்டுப்புடவைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 800 கோடிகள் தான், 812 கோடி தான் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 வருஷத்துக்கு கல்யாணம் யாரும் பண்ணாதீங்கிறத அவர் சொல்ல வர்றது இல்லை. பேசிக்காக இதில் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான் நீங்களும் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நல்ல திட்டம், பட் எவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்க? அப்பா இந்த நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ்க்கும் செட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு எல்லா திட்டத்திலும் 800 கோடியை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ புடவைய கொடுக்கணும் 5000 ரூபா. அதாவது இப்போ காஞ்சிபுரம் பட்டு ஏதோ ஒரு பட்டுன்னு வைங்களேன், அது எப்படி பார்த்தாலும் நன்மை தான், அது கொடுக்கறதுல தப்பு கிடையாது. ஆனால் அதை வந்து நீங்கள் ஒதுக்கியிருக்க தொகை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. தொகை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால இது வந்து நிறைய பேருக்கு இந்த நலத்திட்டம் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் கண்டிப்பாக வந்துட்டு இவங்களுக்கு இது ஒத்து வராது, அவங்களுக்கு அது ஒத்து வராது, இவங்களுக்கு இது ஏற்றுக்க முடியாது, உங்களுக்கு நீங்கள் அந்த கிரைட்டீரியாக்குள்ளே வரல. இதே தானங்க பண்ணாங்க. தகுதி வாய்ந்த மகளிர் இருக்குன்னு சொல்லிட்டு தகுதி வாய்ந்த மகளிர்னு அவங்க வெளிப்படையாக கூட சொல்லிட்டாங்க. இங்கே வந்து அந்த தகுதியெல்லாம் எதுவும் சொல்லலை. பட் ஆனால் ஒதுக்கி இருக்க தொகை வந்து கொடுக்க முடியாதுங்கிறது நார்மலாக கால்குலேட் பண்ணாவே தெரிஞ்சிடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தங்க காசோட ரேட்டு இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா சரி. ஸோ தங்க காசு கொடுக்க முடியாது, இப்போ புடவையும் கொடுக்க முடியாது. ரெண்டும் கொடுத்தாலும் 800 கோடி பத்தவும் பத்தாது. அப்படியே கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நிறைய பேர் கொடுக்க முடியாது. நம்ம இப்போ இந்த விஜய் ரசிகர் பெண்மணிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது வேணா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க சொல்ற மாதிரி ஒரு வேலை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, திமுக பண்ற மாதிரி. ஏன்னா திமுக அப்படி பண்ணாங்க, அவங்களுக்கு வேண்டியவங்கலாம் பெரிய பேக்லாஷ் ஆகும். அப்படிதான் நடக்க முடியும். இது வேற ஆப்ஷனே இல்லை. இதுல இங்க இதுக்கு ஒதுக்கி இருக்க தொகை வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால அவங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துக்கிட்டாதான் உண்டு. ஸோ இதுதான் உண்மை, அப்படிதான் இருக்குது. அப்புறம் குடிநீர் சார்ந்த ஊரக வளர்ச்சி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 29,000 கோடி. இதில் வந்து ஆக்சுவலாக சென்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 3000 கோடி நீர் சார்ந்த இதுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கீம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும் க்ரீன் ப்ளூ டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு ஒன்று அதில் ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 5000 கோடி நம்ம சம்திங் வந்து அதுக்கு ஒன்று தனியாக இருக்குது. அது இயற்கையை பாதுகாக்கிறது, அதாவது இங்கே இருக்கக்கூடிய சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய குளங்கள், ஏரிகள் மற்றும் காடு வனப்பகுதிகள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் செக்யூர் பண்ணுறது, மேம்படுத்துறது, அதான் க்ரீன் ப்ளூ இதுன்னு போட்டு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அது இவைகள்லாம் வந்து முன்னாடியே ஒதுக்கப்படுவது தான். ஆனால் இதுக்கு அந்த பேர்கள்லாம் கொஞ்சம் மாற்றம் பண்ணி கொஞ்சம் கேட்சியாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் மெருகேற்றி இருக்கார்கள்னு நான் சொல்லிக்கலாம். அது இருக்கிறத இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக பண்ணுற மாதிரி ப்ராமிசிங்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஊரக வளர்ச்சி இதுக்கு வந்து நிர்வாகம் இதுக்கெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி, அதான் 29,800 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும் விவசாயிகள் கடன் தள்ளுபடி. அந்த விவசாயிகளுடைய கடன் கூட்டுறவு விவசாய கடன் தள்ளுபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவது மாதிரி உங்களுக்கே தெரியும். அதுலேயே நிறையா குளறுபடிகளுக்கு அவங்க சொன்ன ப்ராமிஸ் வேற, அதை கொஞ்சம் வேற மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 6000 கோடி வந்து 5000 நான் ஒரு மாதிரி ஒரு ரவுண்டாக சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 5932 கோடி வந்து சரி விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடிக்கு கொடுக்குறாங்க. அது முழுமையான தள்ளுபடி கிடையாது, அதுவும் உங்களுக்கே தெரியும். அது வந்து ஒரு சில கிரைட்டீரியாஸில் அந்த தள்ளுபடி நடக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல் துறைமுகங்கள் அப்புறம் இதுகளுக்கு வந்து 21,000 கோடி வந்து இது பண்ணுறாங்க. அது தனிப்பட்ட இதில் வராது. அப்புறம் குழந்தைகளுக்கான பள்ளி சுகாதார குடிநீர், குழந்தைகளுக்கு தேவையான ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய குடிநீர், அப்புறம் ஸ்கூலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பாத்ரூம் எப்படி இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்குது, நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாத்தையும் டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கிளீன் கேம்பஸ் அப்படிங்கிற பேரில் கிட்டத்தட்ட 3000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து ஓரளவுக்கு உதவிகரமாக இருக்கும். காரணம் என்னென்னா ஒரு சில ஸ்கூலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு அந்த 3000 கோடி பயன்படும். இதெல்லாம் ஊழல் இல்லாமல் பண்ணால்
நல்லபடியாக நடக்கும். ஸோ போய் ஊழல் சேரும். நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஊழலை தான் இங்கே வந்து பெரிய அளவுக்கு இறுக்கி பிடிச்சிங்கன்னா தான் இந்த பட்ஜெட் வந்து பயன் தரும். இல்லைன்னா டிஃப்ரென்ஸே தெரியாது. டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸே தெரியாது பட்ஜெட்டில். ஏன்னா இதெல்லாம் ஒதுக்கணும், அவங்களும் தான் ஒதுக்குனாங்க, அவங்க ஒதுக்கிட்டு பதுக்கிட்டாங்க. நீங்கள் பதுக்காமல் இருக்கணுங்கிறது தான் ஒரு பொதுமக்களாக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை. அவுட்புட்டை பார்க்க முடியாமல் போயிடும்னு சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ இந்த 3000 கோடி ஒதுக்கி இருக்குன்னா இந்த 3000 கோடிக்கு வந்துட்டு அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியும். பரவாயில்லப்பா, விஜய் வந்தார், ஸ்கூல்லலாம் இதெல்லாம் மாற்றிருக்காங்க, ஸ்கூல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருக்குன்னு பார்த்தா தெரியும். எல்லா ஸ்கூல்லையும் ப்ரொஜெக்டரு இதுதான். இந்த 3000 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ப்ரொஜெக்டர்ஸு, அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ரூம்லாம் நீட்டாக வைக்கிறது, கிளாஸ் ரூமில் ஓட்ட உடச்சல்லாம் அடைச்சி இது பண்ணி க்ளீன் பண்ணுறது, சிசிடிவி கேமரா, குழந்தைகளோட பாதுகாப்புக்கானது செய்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் க்ளீனாக வச்சிருக்கிறது, ஹைஜீன் டெவலப்மெண்ட்டு, வாட்டர் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு இந்த 3000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஒதுக்கின தொகை கம்மியாக தான் இருக்குது. பட் இதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்த 3000 கோடியே பெரிய அளவு பயன் தரும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல தான் இவங்க நல்லவங்களா இல்லை இவங்களும் பழைய குடி கதவை தடிங்கிற கான்செப்ட்ல இவங்களும் டிஎம்கே மாதிரியானவங்களாங்கிறது இம்ப்ளிமெண்டிங்ல தான் இருக்குங்கிறது என்னோட பார்வை. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க குழந்தைகளுடைய அந்த இதற்காக. அதாவது குடிநீர் இதுகளுக்கு மட்டுமே 3000 கோடி. அது போக வந்துட்டு பள்ளி நிறைவு திட்டம்ங்கிற பேரில் அது வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்டமைப்பு தரம் அதை உயர்த்துறதுக்கு அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி, 3700 கோடி. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 6000 கோடிக்கு மேலே ஸ்கூல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கு மட்டுமே பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க குழந்தைகளை டார்கெட் பண்ணி இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு நடவடிக்கை முடிச்சுட்டு அங்கே போயிட்டு விஜய் அவர்களுடைய பாடல்கள் ஒலிக்கப்படலாம், அங்கே போயிட்டு டிவிக்கேன்னு குழந்தைகளை கத்த விடலாம். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, கண்ணுமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணாமல் இருங்க. ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஃபியூச்சரிஸ்டிக் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டுக்காக இப்போவே குழந்தைகளை மூளையை கழுவுறீங்கிறது ஒரு பெரிய தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஸோ அதை வந்து விஜய் அவர்கள் செய்யக்கூடாதுங்கிறத நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து. அப்புறம் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு 15000 கோடி, அதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது 12ஆம் வகுப்பு வரைக்கும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கொண்டு மாற்றிருக்காங்க. ஆமாம், 10th வரைக்கும் வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வந்து சொல்லப்படவில்லை. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயமும் இருக்குது. என்ன பட்ஜெட்னே சொல்லாமல், பணமே இல்லை சொல்லாமல் நாங்கள் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு வாக்குறுதி மாதிரி. ஸோ அதுக்கு அவங்க சொல்லாமே இருக்கலாம். என்ன பணம்னு ஒதுக்குறீங்க அதுக்குங்கிறது அங்கே வெளிப்படுத்தலை இந்த திட்டத்துக்கு. அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நடைமுறை திட்டங்கள். அப்புறம் வீடு கட்டி கொடுக்கறது, அது ஒன்றும் அவங்க நடைமுறைப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க. வீடு கட்டி கொடுக்கறதுக்கு வந்து 5 லட்சம் அந்த ஒரு வீட்டுக்கான தொகை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு பெரும் தொகை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இவங்க சொன்ன இது. இப்போ இதில் இவங்க சொன்ன வாக்குறுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடிக்கணினி திட்டத்தை வந்து மேம்படுத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து பண்ணிட்டாங்க. அண்ணன் சீர் திட்டத்தை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. பட் அது வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. அப்புறம் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அரசு குழந்தைகளுக்கு வந்து பிறக்கும் பொழுது 1 கிராம்ல தங்க மோதிரம் அப்படிங்கிற கான்செப்ட். அதாவது அரசு ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அங்கேயே வந்து அரை கிராமில் வந்துட்டு 1 கிராமில் வந்துட்டு தங்க மோதிரம் என்பது கொடுக்கப்படும். இப்போ 1 கிராம் தங்க மோதிரம் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பயன் என்பது இருக்கும்னு நமக்கு உண்மையிலேயே தெரியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஏழை எளிய குடும்பத்தில் அந்த 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 இதை வந்து உடனே அடகு வைக்கப்படலாம், இல்லை விற்கப்படலாம், அது பணமாக மாற்றப்பட்டு செலவு செய்யப்படலாம். பட் இது வந்து கவர்மெண்ட்டோட ஸ்கீமாக வந்து தங்க மோதிரம் திட்டம் கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கிய ஒரு திட்டம்னு நமக்கு தெரியல. பட் இது முழுக்க ஒரு வெளிப்படையான மக்களை கவரக்கூடிய இலவச கவர்ச்சி திட்டம், மக்களை கவரக்கூடிய ஒரு இலவச திட்டம். மக்களுக்கு இதனால பெரிய அளவு பயன் இருக்காங்கிறது தெரியல. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய குடிகார கூட்டத்துக்கு நடுவில் இதெல்லாம் வரும்பொழுது அந்த மோதிரம் என்பது எங்கே போய் எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியும். அது என்னமோ ஆன்லைன்லாம், அது என்ன உண்மையா? அது ஒரு தனி டாப்பிக்கான எடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஆன்லைனில் ஆர்டர் ஆன்லைன் அது என்ன ஆன்லைன் ஆர்டர் பண்ணிட்டு நம்ம போய் வாங்கிக்கணுமா? நம்ம வாங்கிக்கணும். அதுக்கு இதுக்கு அங்கேயே போய் வாங்கிக்க வேண்டியது தானே குடிகார பயிர்களுக்கு. குடிகார பயிர்களுக்கு ஒரு நிறைய மேட்டர் இருக்கு. நீங்க வாங்க. ஏன்னா இதுல அதை இன்கார்பரேட் பண்ண முடியாது, அது தனி இதுவாக. ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இன்னையில இருந்து தான் அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகி செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு 2-3 நாள் பார்ப்போம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம அதை டீட்டெயிலாக பேசுவோம். குடிமக்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னா குடிமக்களுக்கு ஏதாவது செய்றீங்க. சரி, ஓகே. அப்புறம் வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு ஹஜ் யாத்திரை, அதுல வந்து முதல்ல 25,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. முறையா போறவங்களுக்கு 25,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து இப்ப ஒரு 10,000 ரூபா ஆட் பண்ணி 35,000 மாத்திருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து முன்னாடியே கொடுத்துட்டு இருந்தது தான், அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ண ஸ்கீம்ஸ் தான் இந்த முறை வந்து அதிகமாக இருக்கு. அப்புறம் போதை இல்லாத தமிழ்நாடை வந்து 7 கோடியில சாத்தியப்படுத்திடுவாங்க. வெறும் 7 கோடி. எப்படி
அது எனக்கு தெரியல. அவேர்னஸ் கொடுக்க போறாங்களா அந்த 7 கோடிக்கு? அது போதையோட வர்த்தகமே எவ்வளவு கோடி இருக்கும்னு நமக்கு தெரியல தமிழ்நாட்டில். எங்கேயோ போயிருமேங்க. இப்போ நீங்கள் டாஸ்மார்க் இதெல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதைப் பொருளோட வர்த்தகத்தோடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்குது. ஆனால் அதை வந்து விழிப்புணர்வு இதெல்லாம் செய்கிறதுக்கு வெறும் 7 கோடி செலவு பண்ணுறதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு பயன் தரும்லாம் தெரியல. சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு தெரிஞ்சு அவரோட பாக்கெட் மணியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7 கோடி தானேங்க. மக்கும் குப்பை மக்கா குப்பை அந்த மாதிரி பாட்டு பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, டெய்லி காலைல நம்ம காலையில இது கொண்டு வராங்களே அந்த அது மாதிரியா? ஆமா, அதுலயே கேசட் போட்டுருவாங்கன்றீங்க. அதுல நல்ல நல்ல தத்துவ பாடல்கள்லாம் இருக்கு. வந்துட்டு அண்டா எடுத்துட்டு வா சேஸ் அடிக்க அந்த மாதிரி பாடல்கள். திருப்பி பின்னாடியே நோக்கி போறீங்க, முன்னாடி நோக்கி போய் வெற்றியை நோக்கி தமிழகம் செல்லுதாங்க. சரி ஓகே, இல்லை எல்லாமே விஜய் பாட்டா போட்டா கொஞ்சம் எடுப்பா இருக்குமே. இது வரைக்கும் மது ஒழிப்புக்கு ஆதரவா ஏதாவது ஒரு விஜய் பாட்டு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் இப்ப சொல்லிடுறேன். மது ஆதரவா நான் ஒரு 10 பாட்டை எனக்கு காட்ட முடியும். ஆனா மது ஒழிப்புக்கு இல்ல போதை பழக்க ஒழிப்புக்கு ஆதரவா ஒரு பாடல் அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ற மாதிரி வேணா எனக்கு ஒரு பாட்டு தெரியும். என்ன பாட்டு? போட யாரும் இல்ல, விளையாடுவோமா வீட்டில் தில்லானா விளையாட்டை. இதெல்லாம் முழுமையான வன்மங்க. ஏன் நான் சொல்றேன்னா, அவர் ஏதோ ஒரு படத்துல இந்த கையெல்லாம் போயிட்டு பத்ரில அது என்ன பாட்டு? நல்லா விஜய் ஃபேன். அது என்ன பாட்டு? ரைட் நவ ஐ வான்ட் பீ ஐ வான்ட். அதான் ஸ்போர்ட்ஸ் சாங். ஸ்போர்ட்ஸ் சாங் அது நிறைய பேர் போட்டுட்டு ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இவங்க சொன்ன ப்ராமிசிங்ல கொடுத்த செயல் திட்டங்கள். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஜாலியா இருக்கா? புரியுது. அவர் ஏன் அப்படி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. சரியா? இப்ப அவர் வந்து கொடுக்காம போன செயல் திட்டங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அறிவிச்சு கொடுக்காம இருந்தது. அதுல நம்ம ஃபேமஸான செயல் திட்டங்கள், ஏன்னா அது நிறைய இருக்கு. நிறைய இடத்துல இவர் மட்டும் அறிவிக்கல, இவர் கூட இருக்கிற அமைச்சர்கள் அவங்களும் அங்கவங்க போகும்போது வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம போராட்டத்துக்கு போகும்போது வரும்போதெல்லாம் நாங்க இதை பண்ணிடுவோம் நாங்க அதை பண்ணிடுவோம் வாக்குறுதிகள் பல அங்கங்க தெளிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படலை. அது மிக குறிப்பா வந்துட்டு துப்புரவு பணியாளர்களுக்கான கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், அந்த போராட்டத்தின் போது டிவிக்கு கொடுத்த வாக்குரிமைகள் எதுவுமே பட்ஜெட்டில் பேசப்படவில்லை, கடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மருத்துவர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, மருத்துவர்கள் அப்புறம் செவிலியர்கள் போராட்டம் பண்ணாங்க. இதுல எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் போராட்ட களத்தில் போயிட்டு டிவிக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டு வந்துச்சுன்னா, கவர்மெண்ட் இல்லை டிவிக்கு கட்சி என்ன போய் சொல்லிட்டு வந்துச்சுன்னா, இந்த இதை செய்கிறோம் அதை செய்கிறோம், ஓய்வூதியத்துக்கு வந்து நாங்கள் மாற்றி கொடுக்குறோம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்குறோம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே நடைமுறைப்படுத்தலை. பட் எலெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி பெக்குலராக மக்கள்கிட்ட ரொம்ப அறியப்பட்ட சில முக்கியமான வாக்குறுதிகளுமே இந்த பட்ஜெட்டில் வந்து தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதை பற்றி பேசவே கிடையாது. அடுத்த இயர் பட்ஜெட்டில் மேபி கொண்டு வரலாம், தெரியல, வந்தால் தான் நம்ப முடியும். ஸோ இந்த முறை பட்ஜெட்டில் அவங்க வந்து புறக்கணித்துட்டு போன மிக முக்கியமான வாக்குறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா மகளிர் உதவித்தொகை வந்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. கடல்லையே காணுங்கிற மாதிரி அந்த வாக்குறுதியை பற்றி பேசவே இல்லை. எவ்வளோ முக்கியமான ஒரு வாக்குறுதி அது. வந்து பெண்களுக்கு நாங்கள் வந்து 2500 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது 1000 ரூபா வந்து டிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. மேபி இவங்களோட பட்ஜெட்லையும் அது கண்டினியூ ஆகும் தான் நினைக்கிறேன். ஆனால் 2500 ரூபா நாங்கள் கொடுப்போம்னு சொன்ன அந்த வாக்குறுதி என்பது அப்படியே தூக்கி எறியப்பட்டது. கிடப்பில் போட்டது என்னது கிடப்பில் இது அடுத்த வருஷமா கொடுக்க வர போகிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா இதுதான் வந்துட்டு பெண்களோட வாக்குகளை வந்து பெரிய அளவு விஜய் பக்கம் திருப்புவதற்கு காரணமாக அமைஞ்சது. ஸோ அந்த வாக்குறுதியை வந்து தூக்கி போட்டு போகிறது, எனக்கு பெண்களை வந்து இப்படி உதாசீனப்படுத்திட்டு போகிறது என்னால் தாங்கிக்கவே முடியலன்னா பாருங்க. இல்லை ப்ளஸ் அவங்க வாயை விட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பொலிட்டிக்கலி ரொம்ப வேற இல்லைனா கூட இதெல்லாம் ரொம்ப வெளியில் எனக்கு என்னமோ பேச மாட்டேன்னு தெரியலைங்க. இது தமிழ்நாட்டு அரசியல்லாம் வந்து இப்போ வேறு மாதிரி இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து பெண்கள் ஆண்கள் யாரும் இதை பற்றிலாம் பெருசாக பேசிக்க மாட்டாங்க. பட்ஜெட்டை பற்றி இப்போ நீங்கள் பேசுகிறோம்ல, இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறாங்க மட்டும் பாருங்கள். யாரும் பார்க்க மாட்டாங்க. இதை பற்றி பேசுகிறோம். வேறு பேசாமல் விட்டோம்னா நம்ம ரூட் மாஃபியான்னு வாங்கிங்க. வேறு என்ன பண்ணுறது? இதில் பேசுகிறக்கு ஒன்றும் கிடையாது. இந்த பேப்பர் கீழே போட்டோம்னா அந்த இந்த ஒரு காமெடி இருக்கும்ல, அதுதான் இதில் ஒன்றும் இல்லை. ஆனால் பேசாமல் விட்டோம்னா ரூட் மாஃபியான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு கொடுத்துருக்கு ஒரு குரூப் வந்து அலையும். நமக்கு அதனால் வேறு வழி இல்லை, நம்ம சொல்லி தான் ஆகணும் இதில் இருக்க பிள்ளைகள் எல்லாம். ஸோ அதை நம்ம சொல்லிடுறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நான் சொல்லும் போதே எனக்கு தெரியும் இது வந்து இது எப்படி கொடுக்க போகிறாங்க. நம்ம ஆளுங்க பல பேர் வரை சும்மா சுற்றிட்டு இருக்காங்க, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னால். ரெண்டாவது அந்த மாத உதவித்தொகையெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமானா கொடுக்காது. இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸை கொடுக்காம விடுறதே நல்லதுன்னு தான் நான் பார்ப்பேன். பட் இதை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்கள் 4000 ரூபா வந்துட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு உதவியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வாய்ப்பு இல்லைன்னு அப்போவே நமக்கு தெரிஞ்சாலும் இப்போ இவங்களுக்கே தெரிஞ்சிச்சு போல அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேலை இல்லை
தம் அதை அப்படியே தூக்கி குப்பையில போட்டாங்க. இது எனக்கு தெரிஞ்சு நடைமுறை ஆகுமானே, அதனால வேலைக்கு போய் பொழப்ப பாருங்க தான் நான் சொல்லுவேன். இந்த 4000 ரூபா வரும்னு சொல்லி யாரும் வீட்டில் உட்காந்துருக்காதீங்க. இல்ல அப்படி முடியும்னா கூட இது கொடுக்க சொல்லி என்கரேஜ் பண்ணுவீங்களா நீங்க? எனக்கு தெரிஞ்சு இது தேவையில்லாத ஆணி. இது வந்து நான் சொன்னேன்ல, ஹிட்லர் வந்து ஒரு படத்துல கப்பல்ல வேற எல்லாரையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஆனா இதுல என்ன ஆகும்னாங்க, இப்ப வெளிநாடுகள்ல இந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ் இருக்கு. அதனால வளர்ந்த நாடுகள் கொடுக்குறது, நம்ம வளர்ச்சி பெற்றுட்டு இருக்கக்கூடிய நாடு, இந்த வளர்ந்த நாடுகள்ல இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து தப்பா தான் யூஸ் பண்றாங்க. பல வளர்ந்த நாடுகளில் ஒரு குடும்பத்தில் இத்தனை பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த உதவித்தொகைகள் இதெல்லாம் அந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. நான் சொல்றது யூரோப்பியன் கண்ட்ரிஸ். அங்கெல்லாம் யார் இதை பயனடைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க வெளிநாடுகளிலிருந்து போன நபர்கள் அங்கே போயிட்டு இதுக்காகவே குழந்தைகள் அதிகமாக பெற்றுக்கிட்டு சும்மா வீட்டில் உட்காந்து அவங்களோட தான் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு காலத்தை ஓட்டுற கூட்டம்லாம் இருக்கு. நம்ம மேல ஒரு கோவத்துல வேற இருக்காங்க அவங்க, இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி அதெல்லாம் பிரச்சனையும் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து சோம்பேறித்தனத்தை தான் அதிகரிக்குமே ஒழிய மக்கள்கிட்ட வளர்ச்சி பாதையே கொடுக்காதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. ஸோ இதை வந்து கிடப்பில் போட்டிருக்காங்க. இதை கிடப்பில் போட்டது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. பட் நீங்கள் வாக்குறுதியை கொடுத்துட்டு கிடப்பில் போடுறது உங்களுடைய நம்பகத்தன்மையை பெரிய அளவு கேள்விக்குறியாக்குது. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி திட்டம், அன்னபூர்ணி சூப்பர் டீலக்ஸ் சிலிண்டர், சூப்பர் 6 டீலக்ஸ் பட்டாசுன்னு நினைச்சுக்காதீங்க, அது சிலிண்டர் தான். அப்போ என்னன்னா, அதுவும் எப்போ அவங்க சொன்னாங்க, டீசலுக்கு நமக்கு பெட்ரோலு டீசல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா, இஸ்ரேலு ஈரான் எல்லாம் பெரிய அளவு போர் பண்ணி உலகம் முழுக்க வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் சப்பாத்தியை சாப்பிட்டு போங்க. ஆமா சார், வந்து நாங்க வறுக்கிற பொரிக்கிற எந்த ஐட்டமே கிடையாது. என்ன இருக்குன்னா பச்சையா இருக்க பச்சை மாமிசம் இருக்கு, கொஞ்சம் நக்கிட்டு போங்கன்னு சொல்ற அளவுதான் ஹோட்டல்லாம் ஃபங்க்ஷன் டைமிங். அதெல்லாம் நம்ம எல்லாம் ரெகுலரா போற ஹோட்டல்ஸ்லயே கை விரிச்சிட்டாங்க, இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமிங்ல வந்துட்டு நான் வந்து 6 சிலிண்டர் வந்து கொடுத்துருவேன் பெண்களுக்கு, வீட்டில் சமைக்கிறதுக்கு கொடுப்பேன். அது அன்னபூர்ணி சூப்பர் 6. அது சூப்பர் 6, அது சொல்றது பாருங்க, அன்னபூர்ணி சூப்பர் 6. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, சூப்பரா 6 அடிக்கிற மாதிரி, அது அந்த திட்டத்தோட பேர்லேயே 6. என்னன்னா 6 அடிக்கும் போது என்ன இருக்கும், அந்த பால் வந்து கோர்ட்டை விட்டு வெளியில போயிடும். கரெக்டா? அதே போல அந்த திட்டமும் அப்படியே எங்கேயோ வெளியில போயிடுச்சு. அப்படியே கடப்பில் போட்டாங்க. இதெல்லாம் வந்து மேஜரான ஃப்ளா. நீங்க வாக்குறுதி கொடுத்தா அந்த வாக்குறுதிக்கு கொஞ்சம் சரிங்க, 6 சிலிண்டர் கொடுக்க முடியல, 2 சிலிண்டர் கொடுக்கணும்னா சொல்லலாம்ல, சரி 1 சிலிண்டர்னாச்சும் கொடுக்கலாம்ல. அப்படி இல்லைங்க, ஆலோசனை கொடுத்து இதை ஒரு அறிவிப்பா சொல்லுங்கன்னப்போவே இதை வந்து சொன்னப்போதே ஆமா இது வந்து சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். பட் இதையும் தூக்கி வந்துட்டு குப்பையில போட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, முழுசா விவசாயிகளுக்கு பயிர் கடன் தள்ளுபடி செய்யறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து அவங்க முழுமையாலாம் பண்ண முடியாது அவங்களால. ஸோ இதெல்லாம் வந்து மேஜராக அவங்க கைவிடப்பட்ட திட்டங்கள். இது போக இந்த வேலைவாய்ப்பு தரேன், அது கொடுக்குறேன், இது பண்ணுறேன், வேலைவாய்ப்பை பெருக்கிறேன், பண்ணுறேன், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த பட்ஜெட் வந்து பெரிய ஏமாற்றம் தான். அவர்கள் சொன்ன பல வாக்குறுதிகளை வந்து அவர்கள் மீறி இருக்கிறார்கள். மிக முக்கியமான வாக்குறுதிகளாக இப்போ நம்ம பட்டியலிட்ட வாக்குறுதிகளையுமே அவங்க வந்து இந்த பட்ஜெட்டில் கொண்டு வரல. மோஸ்ட் ப்ராபப்ளி அடுத்த பட்ஜெட்டில் மேபி அதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் அதுவும் சாத்தியம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். இதில் அடுத்து இந்த பட்ஜெட்டில் மிக முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ சார்ந்த விஷயங்களை வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே தான், அது முன்னாடியே வந்து அவங்க தேர்தல் அறிக்கையிலே சொன்னது தான், ஏஐக்கான சில விஷயங்களை அதுக்கான இதெல்லாம் கொண்டு வருவோம் அது பண்ணு. அதில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்திற்கு ஏஐ மூலயமா வளர்ச்சிகள் செய்யறதுக்கான வழிமுறைகளை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில பட்ஜெட்லாம் ஒதுக்கியிருக்காங்க. அதில் என்னென்னா, இந்த எந்த நேரத்தில் விவசாயம் பண்ணணும், எப்படி விவசாயம் பண்ணணும், எப்படி என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் விவசாயம் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இது எல்லாத்தையும் வந்து இன்கார்பரேட் பண்ணி விவசாயத்திற்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம். இது ஒரு திட்டமாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் இது ஆக்சுவலாக இவருடைய இந்த நலத்திட்டங்களில் பலது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சார்ந்து அதிகமாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்ச்சிகரமான ஒரு திட்டமாக பெண்களுக்கு ட்ரோன் பயிற்சி கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, நம்ம இந்த ட்ரோன்ஸ் இருக்குல்ல, இந்த பறந்து போய் பார்த்துட்டு ஆய்வு பண்ணதில்ல, இதை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வந்து எத்தனையோ 1000 பெண்களுக்கு வந்து கல்வி சொல்லிக் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டீச் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஒன்று எனக்கு ஞாபகம் வரதெல்லாம் சொல்கிறேங்க, ஒரு சிலது மறந்துருக்கும், விட்டு போயிருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது, 3 மணி நேரம் இருக்கிற கண்டென்ட். இப்போ ஞாபகம் வர நான் சொல்கிறேன் சிலது. ஸோ இந்த ட்ரோன் பயிற்சி ஒன்று. அதுக்கு அடுத்து இதே மாதிரி பயிற்சி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு வந்து மெக்கானிக்ஸுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அது ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோடைய புழக்கத்தை வந்து அதிகரிக்கும். மக்கள் வந்து அதை ஈஸியாக நம்பி வாங்கலாம். நம்ம ஏதாவது ரிப்பேர் ஆகுதுன்னா அதுக்கு அந்த ரிப்பேர் பண்ண தெரிஞ்ச மெக்கானிக்ஸ் வந்து ஊரில் கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 50,000 மெக்கானிக்ஸுக்கும் என்னமோ வந்துட்டு பயிற்சி கொடுக்க போகிறாங்க இலவசமாக.
ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான இப்போ இந்த பயிற்சி இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஒரு இதெல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் பயன் கொடுக்கும், இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் கண் துடைப்பாக போயிடும். இதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பராக மெக்கானிக்ஸுக்கு கரெக்டாக அந்த கிளாஸ் நடத்தி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் மாதிரி கொடுத்து அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்க அதை வச்சுக்கிட்டு நாங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் இங்கே பார்க்கப்படும், இந்த பயிற்சியை பெற்றவர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி கார்டு ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் இது ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா ஆளுக்கு எனக்கு நான் ரிப்பேர் பண்ண தெரியும், அது பண்ண தெரியும் சொல்லி உண்மையாகவே உடச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். ஸோ இது இப்படி ஒரு திட்டம் கொடுத்துருக்காரு. அப்புறம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன் பறக்கிறதுக்கு, அதை வச்சு விவசாய பொருட்களை மேலாண்மை செய்கிறதுக்கு போகிறதுக்கு, ட்ரோனை வச்சு சர்வேலன்ஸ் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு, இதுக்கான அந்த ட்ரோன் பயிற்சி அதை பெண்களுக்கு கொடுத்தா அவங்க அதன் மூலிமா அவங்களுக்கான ஒரு வருமானத்தை ஈட்டிக்கலாம். அப்படிங்கிறனால அந்த பயிற்சிகளை வந்து பெண்களுக்கு பிரதானப்படுத்தி கொடுக்குறேன். ஏன்னா அது கடின வேலை கிடையாது, ஈஸியாக பண்ண முடியும், பெண்களால் அது ரொம்ப சுலபமாக பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க அதை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான சில திட்டங்கள் வந்து கொஞ்சம் கண்ணுக்கு கவர்ச்சியாக காதுக்கு குளிர்ச்சியாக சில திட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவதை பொறுத்து தான் நம்ம இது நல்லதா கெட்டதா பிரச்சனையா தோல்வியெல்லாம் பெற முடியும். அப்புறம் இதுல அதிகமா பாராட்டப்படுற இல்ல அதிகமா வந்துட்டு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு திட்டம். இந்த ஆடு வளர்ப்பு திட்டம் தமிழ்நாட்டுக்கு புதிய திட்டமே கிடையாது. இது ரொம்ப 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 பழைய திட்டம். யார் கொண்டு வந்தது? ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதாவுக்கு முன்னாடி ரொம்ப 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 பழைய திட்டம். காமராஜரா? அவருக்கும் முன்னாடி ரொம்ப 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 பழைய திட்டம். ராஜாஜியா? அவருக்கும் முன்னாடி ராஜராஜ சோழன். ஸோ ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய சாவா மூவா பேராடு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையாரால் புதுப்பிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டம் வந்து பெரிய அப்படிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள். என்னன்னா ஆடு வந்து குட்டி போடும். ஆடு வந்து ஒரு செல்வத்திற்கான ஒரு அடையாளம். ஆடு வந்து குட்டி போடும், ஈஸியாக பெருகும், மெயின்டெனன்ஸ் கம்மி. ஸோ ஆடு பெருக 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 அது வந்து ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுக்கும். ஸோ சாகா மூவா பேராடு திட்டம்ங்கிற அந்த திட்டத்தை வந்து ராஜராஜ சோழனோட கல்வெட்டுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுது. சாகாதனா சாவே வராத, மூவானா வயசே ஆகாத பேராடு திட்டம். இதுதான் அந்த திட்டத்தோட என்னங்க, ஆடு சாகாம வயசாகாம எப்படின்னா அந்த திட்டத்தோட கான்செப்ட் எப்படின்னா, இப்போ நீங்க ஊர்ல ரொம்ப கஷ்டத்துல இருக்க ஒரு ஆளு, உங்களுக்கு வந்து ஒரு 50 ஆடை வந்து ராஜராஜ சோழன் கொடுத்துறாரு, கவர்மெண்ட் கொடுத்துரும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இந்த 50 ஆடை நீங்க வளர்ப்பீங்க. இந்த 50 ஆடை வளர்க்கும் போது இந்த 50 வந்து திரும்ப டபுள் ஆகும்ல, 100 மாறும்ல. 100 மாறும்போது நீங்க என்ன பண்றீங்க, நீங்க அந்த 50 உங்ககிட்ட இருக்கக்கூடிய 50 ஆடை திரும்ப அரசாங்கத்துக்கு கொடுத்துருவீங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா இந்த 50 ஆடை திரும்ப வந்து வேற ஒருத்தருக்கு கொடுக்கும். இப்ப இந்த 50 ஆடு சாகவே சாகாது, கரெக்டா? மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கு. ஸோ 50 கோட்ஸ் வந்து அவ்வாறே திரும்ப திரும்ப போய்கொண்டே இருப்பதால, அரசாங்கத்துக்கு இருந்து போய்கிட்டே இருக்கனால, அப்ப கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு 1000 பேருக்கு 50 ஆடா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்கெல்லாம் திரும்ப அந்த 50 ஆடுன்னு ஒரு உற்பத்தி ஆகி வரும்போது இப்ப ஆடு ரெப்ளிகேட் ஆகும். அட் த சேம் டைம்ஸ் ஆடு பை ப்ராடக்ட் இருக்கு, பால் இருக்குது, நெய் இருக்குது, வெண்ணெய் இருக்குது, ஆட்டோடைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அப்புறம் ஆடு வியாபாரம் பண்ணலாம், ஆடை கறியும் போடுவாங்க. ஸோ கெடா ஆடுகள் வந்து இப்போ பெண் ஆடுகள் வந்து உற்பத்தி பண்ணுவோம், கெடாலாம் கறி கடைக்கு போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கறி கடைக்கும் போகுது, கறி எல்லாமே இதில் நடக்கும். இந்த 50 ஆடை ரெப்ளிகேட் ஆகும் ஒரு சில ஆண்டுகளில். அப்போ ஒரு சில ஆண்டுகளில் அந்த 50 ஆடை ரெப்ளிகேட் ஆனோடனே அந்த 50 ஆடை வந்து கவர்மெண்ட் கிட்ட நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த 50 ஆடை திரும்ப கவர்மெண்ட் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கும். ஸோ இந்த செயல் திட்டத்தை வந்து 1000 வருடங்களுக்கு முன்பு ராஜராஜ சோழன் ஒரு நடைமுறையாக வைத்து ஏழை எளிய மக்களுக்கான பொருளாதார வசதியை மேம்பாட்டுக்காக ஒரு நலத்திட்டம் இது. ஸோ இந்த திட்டம் வந்து ரெப்ளிகேட் ஆகி வந்துக்கிட்டே இருந்துச்சு காலகட்டத்தில். அப்புறம் உங்களுக்கே தெரியும், ஆடு மாடு மேய்க்கிறதுலாம் வந்து இழிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கடப்பில் போட்டதுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஏழை எளியவர்களுக்கு இந்த திட்டம் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி அதே சாகா மூவா பேராடு திட்டத்தை அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி இப்போ திரும்ப கவர்மெண்ட் கிட்ட 50 ஆடுலாம் கொடுக்க முடியாது, பட் கவர்மெண்ட் அந்த ஆடுகளுக்கு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி ஆடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாடு கொடுத்தாங்க. ஏன் நம்ம விஜய் அவர்களே வந்துட்டு அவர் ரசிகர் மன்றம் நடத்துகிற காலகட்டத்திலேயே இலவச ஆடும் இலவச மாடும் கண்ணுக்குட்டிலாம் தூக்கி கொடுக்குற ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்கு. ஸோ இது நிறைய பேர் கொடுக்கறது தான். இது ஒரு நல்ல திட்டமும் கூட. ஏன்னா ஒரு பொருளாதார ரீதியாக அவர்களை வந்து உயர்த்துவதற்கான ஒரு விஷயம். அந்த காலத்துலலாம் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு வந்து மாடுகளை வந்து தானமாக கொடுக்கறது வந்து ஒரு வழக்கம். சரி, ஊரில் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஒரு 2 கறவை மாட்டை இல்லை ஒரு கறவை மாட்டை, சரி நீ எடுத்துகிட்டு போப்பா அந்த கறவை மாட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த கறவை மாட்டை வச்சு அவங்க பொழைச்சிக்குவாங்க. அவங்க பால் கொடுத்துருவாங்க, அவங்க பொருளாதார நெருக்கடியிலேருந்து வெளியில் வருவாங்க. ஸோ இது ஒரு தானமாக இருந்துச்சு. இந்த தானம்லாம் பொறுக்காமல் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா பசு மாட்டை கறவை மாட்டெல்லாம் தானம் கொடுக்கக்கூடாதுன்னு கிளப்பி விட்டாங்க.
ஏன்னா அடுத்தவன் வாழ்றது பிடிக்காம இருக்கிறதுங்கிற ஒரு குரூப் ஒன்று இருக்கும், வயிறறிஞ்ச குரூப் ஒன்று இருக்கும். அந்த வயிறறிஞ்ச குரூப் எப்பவுமே வந்துட்டு லட்சுமி போயிடும், சரஸ்வதி போயிடும், புக்கை நம்ம படிக்கிற புக் எடுத்து கொடுத்தா சரஸ்வதி போயிருமா, காசு கொடுத்தா லட்சுமி போயிடும். பாருங்க தமிழ் பிலாசபிக்கும் இந்த பிலாசபிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. தமிழ் பிலாசபிக்கு அறிவு சுடர்பாங்க. ஏன் அறிவு சுடர்னா, ஒரு நெருப்பை இன்னொரு இடத்துல நீங்க பத்த வச்சீங்கன்னா பல வெளிச்சம் தான் வருமே ஒழிய இங்க இந்த சுடர் வந்து வீணா போயிடாது. அதனாலதான் அறிவு சுடர்னு நம்ம சொல்றது தமிழர்களுடைய மெய்யியல். ஆனா நமக்கு ஆகாத எங்களோட மெய்யியல் என்னன்னா, நீங்க வந்து ஒருத்தருக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்து உதவிட்டீங்க அப்படின்னா சரஸ்வதி போயிடும். புக்கை ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா படிப்பு என்ன ஞாபகம் இருக்கா? நம்ம சின்ன வயசுல எல்லாம் இருக்கும்போது யோசிச்சுட்டே இருக்கேன், கரெக்டா வரீங்க. அந்த மூஞ்செல்லாம் இப்ப வந்தாலே கோவம் வருது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நீ படிக்கிற புக்கை கொடுத்தீங்கன்னா உனக்கு படிப்பு வராம போயிடும். இந்த மாதிரி மூட நம்பிக்கையை எவன் ஒருத்தர் உருவாக்கியிருப்பான்? எவ்வளவு தப்பான மூட நம்பிக்கைகள் இதெல்லாம். ஆனா தமிழ் சமூகத்துக்கு நேரான கருத்துக்கள் இவையெல்லாம். ஸோ இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த காலத்துல தமிழர்களுடைய நடைமுறையே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏழை எளியவர்களுக்கு மாடுகளையும் ஆடுகளையும் வந்துட்டு கொடுக்கறது, உதவியா அதை கொடுப்பாங்க. அப்பனா அவங்க இன்னும் வளர்ந்து, அவங்க சொல்ல முடியாது இவங்க ஒரு 10 ஆடை கொடுத்தாங்கன்னு வைங்களேன், அந்த 10 ஆடை அவனுக்கு வேகமா குட்டி போட்டு அவன் பெரிய பணக்காரனா கூட ஆகலாம், கரெக்டா? பட் அந்த மாதிரி உதவியை செய்யறது வளர்ச்சிக்கான ஒரு உதவி. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. நடுவில் தடுத்துட்டாங்க இந்த சென்ஸ், இந்த மாதிரி சாங்கியங்கள் சம்பிரதாயங்கள்னு போட்டு கரகமாட்டை கொடுக்கக்கூடாது, லட்சுமி போயிடும் வீட்டை விட்டு அப்படின்னு தடுத்து நிறைய பேர் நிப்பாட்டிட்டாங்க பயத்திலேயே. இப்போ லட்சுமி போயிடுச்சுன்னா நமக்கு கஷ்டம் வந்துச்சு, என்ன பண்றது? இன்னும் நான் சொல்றேன், அதே போல் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது யாசகம் கேட்குறவங்க கிட்ட வந்துட்டு நம்ம பிச்சை போடக்கூடாது அப்படின்லாம் சில மூட நம்பிக்கைகள் இருக்குது. அதை நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணுறீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட என்னைக்கு அதிகமாக கொடுக்க பழகுறீங்களோ ஆண்டவன் பொத்துக்கிட்டு கொடுப்பான். புரியுதா? நீங்கள் அடுத்தவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவன் உங்களுக்கு கொடுப்பாங்கிறது தான் உண்மையான நீதி. தயவு செஞ்சு வந்து தானம் செய்வதற்கும் தர்மம் செய்வதற்கும் கொடை கொடுப்பதற்கும் எந்தவித தயக்கமும் பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருக்கு, உன்னால கொடுக்க முடியும்னு உன் மனசுக்கு பட்டுச்சுன்னா கொடுத்துரு, அதுக்கப்புறம் யோசிக்காத. ஸோ இவ்வளோதான் நம்ம சொல்ற ஒரு திட்டம். இந்த அடிப்படையில் இந்த ஆடு வளர்ப்பு திட்டம்ங்கிறது வந்து ஒரு நல்ல திட்டம் தான். அந்த திட்டத்தை வந்து இப்போ விஜய் அவர்கள் நடைமுறைப்படுத்துறதும் ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் இருக்குது. இதை வந்து ஆல்ரெடி ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த திட்டமாகவே இருந்தாலும் அது இடையில வந்து திமுக அரசாங்க காலகட்டத்தில் அது தடை செய்யப்பட்ட தடையில் போட்டாங்க, கடவுள போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ விஜய் அவர்கள் அதை தூசி தட்டி கொடுக்குறான்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு விதத்தில் நல்லதாக அமையும். இது யாருக்கு கொடுக்குறாருங்கிறதும் பாராட்டத்துக்குரியது. திருநங்கைகள் மற்றும் பெண்கள், அதுவும் கணவர் இழந்த ஆதரவற்ற பெண்கள், இந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த ஆடுகள் வந்து 6 ஆடுகள் வந்து கொடுக்கறதாக சொல்றாங்க. ஸோ இதை நம்ம வரவேற்கப்பட்ட திட்டம். இதே திட்டங்களை தமிழ் தேசியம் பேசி கொண்டிருந்த பலரும் இதுக்கு முன்னாடியே சொல்லி கொண்டுதான் இருந்தார்கள். அப்போ வந்து அதை வந்து நகைப்புக்குள்ளாக்கி தற்சார்பு பொருளாதாரம் பேசும்போதெல்லாம் கேவலப்படுத்திட்டு இழிப்பு காட்டிட்டு இருந்த நபர்கள் இன்னைக்கு இதை வந்து உணர்ந்து இதை செய்கிறார்கள்ங்கும் பொழுது நம்ம வரவேற்கிறோம். சந்தோஷம். ஸோ அதை நம்ம இங்கே பதிவு பண்றோம். இப்போ அடுத்து ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் கொடுக்குற திட்டம். எப்பவுமே தான் கொடுக்குறாங்க, எல்லாரும் தான் கொடுக்குறாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து போன முறை ஆட்சியில வந்து கருப்பு டிஎம்கேக்கு வாக்கு போடுறதுக்காக கருப்பு சிவப்பு சைக்கிள் போனாங்கல்ல, அது மாதிரி ஒரு சைக்கிளை கொடுக்க முடியாது அவரால். ஏன்னா அது பல லட்சங்கள். பட் அது மாதிரி பெயிண்ட் அடிக்கிற இல்ல, அந்த பெயிண்ட் இல்ல, சிவப்பு மஞ்சள் பெயிண்ட் அடிக்கக்கூடிய கண்ணுக்கு குளிர்ச்சியா 2 யானை போட்டு கொஞ்சம் சைட்ல வந்துட்டு உட்கார்றதுக்குலாம் இடம்லாம் கொஞ்சம் வச்சு, சைக்கிள்ல ஒரு ஆள் தானே உட்காந்து போற மாதிரி இருக்கும், அப்படிலாம் இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள் நீங்க ட்ரிபிள்ஸ் போகலாம். ஏன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷீட்லாம் போட்டுருப்பாங்க போல. சும்மா இல்ல, அதெல்லாம் கலெக்ட் போடுறேன். என்னன்னு இல்லைங்க, தரம் உயர்த்தப்பட்ட சைக்கிள்லாம் நீங்க என்ன சொல்லுங்க? அது வாட்டர் பாட்டில் வைக்க எல்லா சைக்கிளும் கவட்டைக்குள்ள தானே இருக்கும், கவட்டைக்குள்ள வச்சு தானே ஓட்ட முடியும். என்ன அமுக்கி தானே ஓட்ட முடியும், அதுவா ஓடும். ஸோ என்னன்னு தெரியல. ஸோ சைக்கிளில் கொஞ்சம் மாற்றங்கள் செய்யறாங்களாம். என்னங்க மாற்றங்கள் செய்ய போறீங்கன்னா, இந்த முன்னாடி பேஸ்கெட் வைப்பாங்களாம். பேஸ்கெட்லாம் ஏற்கனவே இருக்குங்க. என்னங்க அப்புறம் என்ன, வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு அந்த பேஸ்கெட்ல வாட்டர் பாட்டில் தாவி வெளியே வந்துருமா? தண்ணி சதுரிச்சுன்னா என்னங்க பண்ணுங்க? ஏங்க பாட்டில் மூடி தானங்க வைப்பீங்க? தண்ணினாலதான் இவ்வளவு பிரச்சனை. தண்ணியை வந்து பாதுகாக்கணும், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சரி, அப்ப அதான் என்ன, வாட்டர் பாட்டிலுக்கு தனியா ஒரு ஸ்ட்ராப். ஆமா, தலைக்கவசம்ங்க, அதை மறந்துட்டீங்க. தலைக்கவசம். ஓகே, சைக்கிளுக்கு வந்து ஹெல்மெட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஒரு விதத்துல ஓகே, அதெல்லாம் ஒன்றும், ஏன்னா ஹெல்மெட் போட்டு ஓட்டுறதுங்கிறது போட மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ சரி போடாம ஓட்டினா என்ன பண்ணுவீங்க? சைக்கிளில் ஹெல்மெட் போடாம ஓட்டினா ஐயோ, அப்புறம் வேற லைசன்ஸ் பிடிக்க போறாங்க. சைக்கிளுக்கு லைசன்ஸே இல்லை. ஸோ இதெல்லாம் எப்படி நடைமுறை சாத்தியம்னு தெரியல.
ஸோ சும்மா ஒரு ஹெல்மெட் கொடுக்குறாங்க அவ்வளோதான். ஸோ அந்த ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு எல்லாரும் சைக்கிள் ஓட்டுறாங்க. இதில் துணுக்கு தகவல் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, தான் படித்த பள்ளிக்கு சென்று தனுஷ் அவர்கள் அவர் நடித்த படங்களில் கெட்டப்லாம் போட்டு குழந்தைங்களை வர வச்சார். அதில் வந்து 2 குழந்தைங்க எல்லோ கலர் பிளாஸ்டிக் ஹெல்மெட்டை போட்டு வந்துச்சு. கேட்டால் விஐபி கெட்டப்பான். இந்த தலைக்கவசம்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க. விஐபி கிட்டப்பா அவர் அடங்குற மாதிரி தெரியலங்க. அவர் வந்து ஃபுல்லாக ஏதோ ஆயத்த பண்ணிட்டே இருக்காரு சொல்லிட்டேன் நான். அது என்கிட்ட ஏன் சொல்றீங்க? அவர்கிட்ட சொல்லுங்க. இவர் கூரையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் வந்துட்டு ஒரு ஏதோ பக்காவா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு வந்துட்டு இருக்காப்புல மனுஷன். வரட்டும் எல்லாரும் அரசியலுக்கு வரட்டும். அதையும் மீறி மக்கள் வந்து யார் நல்லவர்கள் யார் சரியானவர்கள், யாரோட அரசியல் வந்து மக்களுக்கு தேவையான அரசியல் அப்படிங்கிறத பார்த்து உணர்ந்து வாக்கு செலுத்தணும். அதை பார்த்து உணர்ந்து வாக்கு செலுத்தாமல் இருந்தால் இந்த மாதிரி பட்ஜெட் போடும்போதெல்லாம் டிசப்பாயின்மெண்ட்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வானத்தை பார்த்துட்டு இருக்கணும், மூளையை பார்த்துட்டு 3 மணி நேரம் அமைதியாக உட்காந்துட்டு தான் போகணும். ஸோ கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்துருந்துச்சு. இப்போ இதில் என்னன்னா, உங்களுக்கே தெரியும், பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஜபமாலையோடலாம் வந்தேன், அதெல்லாம் ஒரு சர்ச்சையாச்சு. அது எதுக்குங்க ஜபமாலையோட வராங்க? சத்தியமா எனக்கு தெரியாது. நான் ஜபமே பண்றது இல்லை. என்கிட்ட போய் கேட்குறீங்களே. ஏங்க நீங்க ஒரு கிறிஸ்தவ மிஷினரியாக இருக்கும்போது நீங்க இதெல்லாம் பண்ணாம எப்படி? அது கிறிஸ்தவ மிஷினரியான அப்படிதானங்க சொல்றாங்க கமெண்ட்ஸ்ல எல்லாம். ஏங்க சரி ஓகே, ஒரு நம்பிக்கைன்றனாலே உடனே கிரிப்டோன்றாங்க, மிஷினரி அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரியல. கிரிப்டோனா என்னன்னா, மதம் மாறி ஆனா சர்டிபிகேட்ல ஹிந்துவா இருந்தா தான் அவங்கள கிரிப்டோன்னு சொல்லணும். நீங்க பிறக்கும் போதே கிறிஸ்துவர் தான். 3வது தலைமுறையா, அதான் 3வது தலைமுறையா கிறிஸ்துவரா இருக்கவங்க எல்லாம் கிரிப்டோன்னு சொல்லக்கூடாது. நீ தயவு செஞ்சு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கடா. ஸோ பேசிக்கா என்னன்னா, ஜபமாலையோட போயிருக்காரு. இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய மதம் என்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஸ்பேஸ், செக்குலரான ஒரு இது. இப்போ செக்குலர் அப்படின்னு வரும்பொழுது அங்கே முடிந்த அளவு மத அடையாளங்களை தவிர்ப்பது நன்மை. நீங்கள் அதுக்காக நீங்கள் இப்போ பயன்படுத்தவே கூடாதுன்னு நான் சொல்லலை. பட் இப்போ அந்த ஜபமாலையை வந்து நீங்கள் வேற பக்கம் வச்சுருந்தீங்கன்னா போனால் பரவாயில்ல. ஆப்வியஸாக அந்த பட்ஜெட்டை கண்டிப்பாக காட்டுவாங்க. பட்ஜெட் மேலேயே ஜபமாலை வச்சுட்டு தூக்கிட்டு வர்றதுங்கிறதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு சூப்பர்மேசியை வந்து நிலைநாட்டுற மாதிரி. ஏன் நான் சொல்கிறேன்னா, சில சர்ச்சில் எல்லாம் சில பாதிரியார்கள்லாம் கொஞ்சம் அப்படி ஒரு கெத்தாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாமே. அது தகவல்லாம் நமக்கு வருது. நம்ம ஆட்சியில அப்படிங்கிறாங்க. நம்ம ஆட்சி, ஆமாங்க தமிழர் ஆட்சின்னு சொல்ல வரீங்க, கிறிஸ்துவ ஆட்சியில அப்படிங்கிற, என்னடா கிறிஸ்துவ ஆட்சின்னு போறீங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சு பொருள்கள் வருகிறது. அது தமிழ்நாடுடைய அரசியல் சூழலுக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஆப்போசிட் ரியாக்ஷன். இங்க கிறிஸ்துவர்களாக இருப்பது யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா கிறிஸ்துவராக ஆட்சி செய்வதுங்கிறது இருக்கக்கூடாது. நீங்க ஒரு தமிழராக, ஒரு தமிழ்நாட்டவராக, ஒரு தமிழக முதல்வராக இங்க ஆட்சி செய்யறதை நம்ம வரவேற்கிறோம், அதை நம்ம பாராட்டுறோம். ஆனா அந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட மத நம்பிக்கைகள் அப்படிங்கிற விஷயங்களை வந்து அங்க ரொம்ப ஆப்வியஸா காட்ட வேண்டிய தேவை எங்கிருந்து வருதுங்கிறது நமக்கு தெரியல. சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இயேசு அவருடைய சிலையை வந்து இதுல வச்சிருக்கீங்க, டேபிள்ல வச்சிருக்கீங்க. இது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலுக்கு ஏற்புடையதாக இல்லை. உங்களோட தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஆஃபீஸ்ல நீங்க வைக்கிறது வேற. இப்ப எடப்பாடி பழனிசாமி இருந்தார், அவரு முருக பக்தன் தான், சரியா? அவருக்கு முருகன்னா பிடிக்கும், முருக பக்தர் தான். அவருடைய பர்சனல் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு சிலையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்ற ஒரு ஆளு தான் இருக்கு. அவரோட ஆஃபீஸ்லேயே சிலையெல்லாம் இருக்கு. போய் பார்த்தவங்க நிறைய பேர் சொல்றாங்க, நம்மளாம் போய் பார்க்கல, பார்த்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவரே வெளிப்படுத்தியும் இருக்கிறாரு. அது எப்போ வெளிப்படுத்தினார்னா, அந்த ஆர்எஸ்எஸ் வந்து முருகனுக்கு வேலை யாத்திரைன்னு சொல்லும்போது, இங்கே நானே பக்தர் தான், ஆனால் உங்களுக்குலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பர்மிஷன் கேன்சல் பண்ணப்பல. என் பேரே பள்ளி. ஸோ அவரோட ஆஃபீஸில் முருகன் சிலையெல்லாம் இருந்தாலும் அவர் வந்து அதை வந்து சிஎம் ஆஃபீஸ்க்குள்ளே கொண்டு வரல. அவருடைய தனிப்பட்ட பர்சனல் ஏடிஎம்கே ஆஃபீஸில் அவர் வச்சிருந்தாலும் சிஎம்க்கு, சீஃப் மினிஸ்டருக்கு ஆஃபீஸுக்குள்ளே எந்த மத அடையாளங்களும் கொண்டு வரல. நீங்கள் தலையில் திருநீர் வைக்கிறது, கழுத்தில் சிலுவை போடுறது நான் சொல்லலை. தனியாக சிலைகள், உருவங்கள் இவைகளை கொண்டு வருவது வந்து அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அது கண்டிப்பாக ஒரு சைடு எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. அதை வந்து தவிர்ப்பது நல்லது. அது நீங்கள் ஆப்வியஸாக தெரிஞ்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லலை. பட் இது வந்து வேற சில மதவாத அரசியலுக்கு வழிவகுத்துரும். ஏன்னா பேசிக்கா நாங்க ஏன் இதுக்கு பயப்படுறோம் அப்படின்னா, நீங்க இயேசுநாதர் கும்புறதுனாலயோ நீங்க ஜபமாலையை தூக்கிட்டு வரதோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இதை காரணம் காட்டி சங்கிகள் வந்து ஒரு அரசியலை இங்க உருவாக்குவாங்க. அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, இவங்க வந்து அங்க வந்து கிறிஸ்துவ மதத்துடைய அடையாளங்களை கொண்டு வராங்க, அப்ப நம்ம இந்து மத அடையாளங்களை நம்ம வந்து இழந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை என்பது உருவாக்கப்படும். அது கண்டிப்பா பாஜகவுக்கு வளர்ச்சியை தரும் தமிழ்நாட்டுல. ஸோ அது வந்து கூடாதுங்கிறத நாங்க சொல்றோம். ஸோ அது வந்து பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும். ஏன்னா மதவாதம், சாதியவாதம் இதெல்லாம் வந்து அப்படி லைட்டாக ஈஸியாக வந்துட்டு ஸ்பார்க் பண்ணிவிட்டு போயிடலாம். அந்த வேலையை வந்து
பாஜக அழகா பண்ணிடும். அமர்த்துறது தான் கஷ்டம். ஸோ அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க தவிர்த்து விடணுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா. இது இந்த பட்ஜெட்டுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, பட் பட்ஜெட்டில் ஜெபமாலை வந்ததால இதையும் சேர்த்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஸோ இது தான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். மேபி 1-2 மிஸ் ஆயிருக்கலாம். அது மிஸ் ஆயிருங்கிறது நம்ம நினைவு வச்சு சொல்ல முடியாமல் தானே ஒழிய அதை மறைப்பதற்காக இல்லை. அது கவர்மெண்ட்டே மிஸ் பண்ணிருக்கு. ஆமா, அவங்களே வாக்குறுதியில் எத்தனையோ மிஸ் பண்ணியிருக்காங்க. நான் 1-2 மிஸ் பண்ணா இப்போ என்ன? ரைட், ஓகே. நிறைய பேர் கேட்டு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும் இந்த வீடியோ. இல்லைங்க, அது என்னன்னா நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பட்ஜெட். அது இப்போ அது பார்க்க மாட்டாங்களே. சரி, பாப்போம் எவ்வளவு பேர் பாக்குறாங்க. வழக்கமா அரசியலை பாக்குறவங்களோட நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்றது தான் இந்த கமெண்ட்ஸ் மூலமா நான் தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் டிவிகே கவர்மெண்ட் வந்ததுல நடந்த ஒரு நன்மை அப்படின்னா அதை நான் சொல்லுவேன். ரொம்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து அரசியல்ல ஆதரவாகவோ இல்லை எதிர்ப்பாகவோ உள்ள நிறைய பேர் வந்திருக்காங்க. புதுசா நியூ கமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது நம்ம வாழ்த்துவோம். நிச்சயமா தோழர். இல்லைங்க, அவருக்கு வந்து மைனாரிட்டிஸ் கமிட்டியில் வந்து ஒரு ஹெட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நியூஸ் அப்படியே நைஸாக உள்ள சொல்லிவிட்டேன் நான். ஓகே, அது தெரியல எனக்கு. ஆமாம், இப்போ வந்து கொடுத்துருக்கேன். இவருக்கா நீங்கள் யாரோட வாய்ஸ் எடுத்தீங்கிறத ஒழுங்காக சொல்லலாம். ஃபெலிக்ஸ் எனக்கு அது புரிஞ்சுது. மற்றவங்களுக்கு வாய்ஸ் எடுத்துட்டு அவங்க வாய்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை கேவலமாக இருக்கு. நீங்கள் வந்து என்னங்க அப்பப்போ சவுக்கு சங்கர் வாய்ஸ் எடுக்கிறீங்க, அப்பப்போ மாரிதாஸ் வாய்ஸ் எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் கொடுத்த வாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட மாரிதாஸ் வாய்ஸோட மிக்ஸ் ஆகி வருது. மக்களுக்கு இருக்கும் வணக்கம். அதான் மக்கள் அனைவருக்கும் வணக்கங்கிறது வேற, இது வேற. பாரி அவர்கள் பல ஆலோசனைகளை இந்த அரசாங்கத்துக்கு சொல்லி கொண்டு சில இதுக்கெல்லாம் வந்துட்டு சோகத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்கு வருது. அவங்களே சோகமா இல்லாத போது தாய்க்கு மட்டும் நம்ம சோகத்தை வந்து சொல்றோம். அவங்க அட்வொகேட், அவங்க கண்டிப்பா கஷ்டத்துலையும் துயரத்திலும் இருக்கிறாங்க. அது வெளிப்படையாக தெரியுது. ஏற்படக்கூடாத ஒரு பேரிழப்பு, அதுக்கு என்ன நம்ம ஆறுதல் சொல்றதுன்னு தெரில. அதுலேருந்து அவங்க மீண்டு வரணும். இதை வச்சு நான் இன்னொன்று உணர்ந்தது என்ன அப்படின்னா, குழந்தைகளுடைய சிந்தனை செயல்பாடுகளில் இன்னும் கவனம் வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த குழந்தை வந்து நல்லா தான் இருந்திருக்கு, சிரிச்சிட்டு தான் இருந்திருக்கு, சந்தோஷமாக தான் இருந்திருக்கு, எந்த கவலையும் பெருசாக இல்லை. அப்படி இருந்தும் தற்கொலை அப்படின்னு போகும்பொழுது என்ன மாதிரியான உளவியலில் அந்த குழந்தைகள் இருக்கிறாங்கன்னே நமக்கு புரியல. மேபி அவங்க பார்க்கக்கூடிய நாடகங்கள், ஊடகங்கள், அவங்க தொடர்ச்சியாக கன்சியூம் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான தாட் ப்ராசஸை கொடுக்குதா என்னன்னு தெரில. ஸோ பெற்றோர்கள் இன்னும் கவனமாக குழந்தைகளை பார்த்துக்கிறத தவிர்த்து நம்ம கையில் வேறு எதுவும் இல்லை. இழப்பு ஆறுதல்லாம் சொல்ல முடியாது, யாருக்குமே ஆறுதல் சொல்ல முடியாது. அதுலேருந்து அவங்க மீண்டு வரணும். ஆனால் தயவு செஞ்சு பெத்த புள்ள சிலருக்கு அதையும் கடந்து ஒரே காணொலியில் சிரிச்சுக்கிட்டுலாம் போகிறதுலாம் எனக்கு அது என்ன மாதிரியான நெஞ்சம்னு எனக்கு புரியல. ஆண்டவன் தான் விழிச்சோம். ரைட்டு, இதுக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மிக்க நன்றி பாரு. நன்றி.